அமித்ஷா கொடுத்த அந்த பேட்டி தினத்தந்தி நாளிதழுக்கும் தினமலர் நாளிதழுக்கும் கொடுத்த பேட்டி நீங்களும் பார்த்துருப்பீங்க. கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத அமித்ஷா சொல்றாரு. ஆனா இபிஎஸ் வந்து அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு. முன்னாள் அமைச்சர்கள் மூலியமா பதில் மட்டுமே வந்து கொடுக்கப்படுது. அதெல்லாம் வந்து நடைமுறை சாத்தியெல்லாம் கிடையாது, மக்கள் அதை விரும்பினதில்ல அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புல முன்னாள் அமைச்சர்கள் தான் பதில் சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய என்டிஏ கூட்டணிக்கு தலைமையா இருக்காரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அதை பத்தி எதுவும் ஒரு கிளாரிட்டி கொடுத்தா தானே மக்களுக்கெல்லாம் புரியும், அதிமுக தொண்டர்களுக்கெல்லாம் புரியும், பாஜகவுக்கு மெசேஜ் போகும், அமித்ஷாக்கு பறந்து போகும் செய்தி. இங்கதான் சங்கர் சர்மா இன்னும் மெயின் டாபிக்ல சிக்ஸர் அடிக்கலையேன்னு பார்த்தேன். ம். கொஞ்சம் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கிறீங்க. அதாவது தமிழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக திரு அமித்ஷா அவர்களால் அறிவிக்கப்பட்டவர் திரு எடப்பாடி பழனிசாமி. ம். அவர் அந்த முதல் மீட்டிங் அமித்ஷா அவர் ஹோட்டல்ல வச்சு பேசுனதுக்கு அப்புறம் 2 நாட்களுக்கு பின்னாடி சொன்னாரு, நாட்டுக்கு மோடின்னு எப்படி சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு நான் தான், அதிமுக தலைமையில தான் தனித்த ஆட்சி, தனித்துவமான ஆட்சி அதிமுக ஆட்சின்னு அவர் சொல்லியிருக்கிறப்ப, ம். மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் மிக தெளிவாக இதுக்கு முன்னாடி ஒரு ஆம்பிகுட்டி இருந்தது அவர் சொன்னதெல்லாம். ம். ஆனால் கூட்டணி ஆட்சியில் நாங்களும் பங்கு பெறுவோம், ம். பங்கு பெற வேண்டும் அப்படிங்கிற அவருடைய விருப்பத்தை அவர் தெரிவிச்சிருக்கிறார். ம். தமிழகத்தை பொறுத்த மட்டும் என்டிஏ கூட்டணியினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி. திரு எடப்பாடி பழனிசாமி தான் அதை பத்தி முடிவு பண்ணுவார். அவர்கிட்ட தான் அதிகாரம் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் த பாஸ், த கிங் எடப்பாடி பழனிசாமி.